அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கண்டிஷனல் கிளாஸ் அதாவது இஃப் கிளாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையிலே நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்காதுன்னா கண்டிஷன் போடுறது தான் பிடிக்காது. ஏன்னா அப்பாவே என்ன சொல்லுவார், ஒழுங்காக படித்தா மேலே படிக்க வைக்கிற, இல்லைனா கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னுவார். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு தான் வளர்த்துவாங்க. ஸோ கண்டிஷன் பிடிக்காது. ஆனால் கிராமரில் ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக என்ன இருக்க போகுதுன்னா கண்டிஷனல் கிளாஸ் இருக்க போகுது. வீடியோ முடிவில் நீங்களே இதை ஒத்துக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் வார்த்தைகள் இருக்கும், அதில் சப்ஜெக்ட்டும் இருக்கும், டென்ஸ் கண்டுபிடிக்கிற வேர்பும் இருக்கும். பாருங்கள், ஃபைனைட் வேர்ப்னால் என்னென்னா, ஒரு வேர்ப் டென்ஸ் கண்டுபிடிக்க பயன்படுதுன்னா அது பேர் தான் ஃபைனைட் வேர்ப். ஸோ சப்ஜெக்ட்டும் இருந்து ஃபைனைட் வேர்பும் இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னது, கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் ரெண்டாக பிரிப்பாங்க, சபார்டினேட் கிளாஸ் ஒன்று, மெயின் கிளாஸ் ஒன்று. இப்போ நம்ம கண்டிஷனல் கிளாஸில் இந்த ரெண்டு கிளாஸுமே பயன்படுத்தப்படும். சபார்டினேட் கிளாஸும் வரும், மெயின் கிளாஸும் வரும். மேக்ஸிமம் கண்டிஷனல் கிளாஸுடைய சென்டென்ஸ் எல்லாமே எதில் ஆரம்பிக்கும்னா இஃப் இல்லைனா அன்லெஸ் இல்லைனா வென் அப்படின்னு ஆரம்பிக்கும். நமக்கு பொறுத்தவரையுமே இஃப் அன்லெஸ் இது ரெண்டு மட்டும்தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் அன்லெஸ் இந்த ரெண்டு வார்த்தையில் தான் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டென்ஸுடைய அதாவது இந்த கண்டிஷனல் கிளாஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இஃப் இல்லைனா அன்லெஸில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது பேர் சபார்டினேட் கிளாஸ். அதுக்கடுத்து ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பான் இல்லைங்களா, அதுக்கடுத்து கமா போட்டு இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறான் இல்லைங்களா, அது பேர் என்னென்னா மெயின் கிளாஸ். பாருங்கள், இஃப் இல்லைனா அன்லெஸில் ஆரம்பிக்கிறது சபார்டினேட் கிளாஸு. அதுக்கு பேர் நம்ம இஃப் கிளாஸ்னே சொல்லி பழகிட்டோம். யாருமே சபார்டினேட் கிளாஸ்னே சொல்கிறதில்ல. இஃப்பில் ஆரம்பித்தாவே அது இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். கமா போட்டு அடுத்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான் இல்லைங்களா, அது பேர் மெயின் கிளாஸ். அதுக்கு பேர் ரிசல்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சபார்டினேட் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ், இது ரெண்டுலுமே இருக்கிற வேர்பை பற்றி மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிஷனல் கிளாஸ் ஓவர். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் கிளாஸில் வந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது கண்டிஷன். அதாவது சபார்டினேட் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இஃப் இல்லைனா அன்லெஸில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது பேர் கண்டிஷன். அதே பின்னாடி ஒரு ரிசல்ட் வருது இல்லைங்களா, மெயின் கிளாஸ் வருது இல்லைங்களா, அது பேர் ரிசல்ட். இதெல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் விசிட் யூ. இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் விசிட் யூ. இஃப்பில் ஆரம்பிக்குது இல்லைங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இஃப் ஐ ஹாவ் டைம் வரை இருக்கிறது பேர் இஃப் கிளாஸ், அதாவது சபார்டினேட் கிளாஸ். ஐ வில் விசிட் யூ அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அது பேர் மெயின் கிளாஸ், அதாவது ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்டிஷனல் கிளாஸ் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 4 டைப் இருக்குது. என்னென்ன 4 டைப்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல். அது பேரே என்னது, ஜீரோ கண்டிஷனல். இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா, ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை சொல்லும் போதோ இல்லை சயின்டிஃபிக் ஃபேக்டை சொல்லும் போதோ நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்கிட்டால் பாருங்கள், இந்த இடத்துல இஃப் கிளாஸுன்னு தனியாக இருக்குது, மெயின் கிளாஸுன்னு தனியாக இருக்குது இல்லைங்களா. இங்கே இஃப் கிளாஸில் வரப்போகிற வேர்பும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும், மெயின் கிளாஸில் வர வேர்பும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் வரணும். ஸோ ரெண்டு பக்கமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா அது பேர் ஜீரோ கண்டிஷனல். இதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னா யூனிவர்சல் ஃபேக்ட்டுக்கும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இஃப் வாட்டர் பாயில்ஸ் இட் டர்ன்ஸ் இன்டு ஸ்டீம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே என்ன ஆயிரும்னா ஆவியாக போக ஆரம்பிச்சிருதுங்களா. இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் தானே, யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம யூனிவர்சல் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தண்ணி கொதிக்கிறது, ஆவியாக மாறுறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன டென்ஸில் தான் இருக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ ஜீரோ கண்டிஷன்னாவே என்னது, இந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஹீட் ஐஸ், ஹீட் பண்ணுறோம், ஐஸை ஹீட் பண்ணோம்னா அது என்ன ஆயிரும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் யூனிவர்சல் ஃபேக்ட் தான். ஸோ ரெண்டு பக்கமே சிம்பிள் ப்ரெசன்ட். இஃப் த சன் செட்ஸ் இட் கெட்ஸ் டார்க். சன் அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், இருட்டாயிரும். இதுவும் யூனிவர்சல் ஃபேக்ட் தான். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ். தண்ணி 100 டிகிரி செல்சியஸ் தொட்டோடனே என்ன ஆரம்பிக்கும், பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் யூனிவர்சல் ஃபேக்ட் தான். இதுவும் யூனிவர்சல் ஃபேக்ட் தான். ஸோ யூனிவர்சல் ஃபேக்ட் வந்துச்சுனாவே அது பேர் ஜீரோ கண்டிஷன். ஜீரோ கண்டிஷன்னாவே ரெண்டு பக்கமும் என்ன டென்ஸ் தான் வரணும், சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனலுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனல் என்னென்னா, there is possible or likely events அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நடக்க வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்கும். நடக்க வாய்ப்பு கொஞ்சமாக இருக்கிறது பேர் தான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஃப் கிளாஸில் வர வேர்ப் எப்படி வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மெயின் கிளாஸில் வர வேர்ப் எப்படி வரணும், வில், ஷல், கேன், மே. இது 4ல் ஏதாவது ஒன்று.
பாருங்கள், நிறைய பேர் வில் மட்டுமே பழகிட்டீங்க. ஆனால் வில் கூட இது 4 இந்த 3மே வரலாம். வில், ஷல், கேன், மே இது 4ல் ஏதாவது ஒன்று இது கூட V1 வரணும். அதாவது பேஸ் ஃபார்ம் த வேர்ப் அப்படின்றாங்க இல்லைங்களா, அந்த V1 வரணும். ஸோ வில், ஷல், கேன், மே இது 4ல் ஏதாவது ஒன்று ப்ளஸ் V1 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் இந்த பக்கம் சிம்பிள் ப்ரெசன்ட், இந்த பக்கம் வில், கேன், மே, ஷல் இது 4ல் ஏதாவது ஒன்று ப்ளஸ் V1. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயும் போல் பார்க்கலாம். இஃப் இட் ரைன்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம். மழை வருமா வராதான்ட்டே தெரியாது, ஆனால் வர மாதிரி இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கும் போது இந்த கண்டிஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இஃப் இட் ரைன்ஸ் வி வில் ஸ்டே அட் ஹோம். பாருங்கள், ரைன்ஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக, வில் ஸ்டேன்றது என்னது வில் ப்ளஸ் V1 வந்துருச்சிங்களா. இதை சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி பழகாதீங்க, வில் ப்ளஸ் V1 அப்படின்ட்டே சொல்லி பழகுங்க. சரிங்களா. அதே மாதிரி இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். இனிமேல் இருந்தால் அதாவது நம்ம பையன் எப்பயுமே மே மாதம் ஏப்ரல் மாதம் எக்ஸாமுக்கு மார்ச்லேருந்து தான் படிக்க ஆரம்பிப்பான். ஸோ இப்போ இருந்து படித்தா கூட நீ பாஸ் ஆயிடுவ, வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த பக்கம் வில் பாஸ், சிம்பிள் ப்ரெசன்ட்னா அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1. அதே மாதிரி இன்னொரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றா பாருங்கள். இஃப் தே அரைவ் ஏர்லி, முன்னாடியே வந்துட்டாங்கன்னா வி வில் ஸ்டார்ட் தி மீட்டிங், வந்தோடனே மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அரைவ் சிம்பிள் ப்ரெசன்ட், வில் ஸ்டார்ட் அப்படின்னு வில் ப்ளஸ் V1 வந்திருக்கு. ஸோ இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது, ஒரு டைம் பார்த்துருங்க. அடுத்து செகண்ட் கண்டிஷனல் என்னென்னா, நடக்க வாய்ப்பே இல்லை, அன்லைக்லி, ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றாங்க இல்லைங்களா, வாய்ப்பே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். நான்லாம் நிறைய டைம் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஒரு பறவையாக இருந்தால் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பேன், இங்கே வீட்லேயே அடைஞ்சிருக்க மாட்டேன்றோம் இல்லைங்களா, நான் எப்படி பறவையாக இருக்கவே முடியாது இல்லைங்களா. ஸோ நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயத்தை தான் செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இஃப் கிளாஸில் வர வேர்ப் எப்படி வரும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரணும். மெயின் கிளாஸில் எப்படி வரும்னா வுட்டு, ஷுட்டு, குட்டு, மைட்டு இது 4ல் ஏதாவது ஒன்று இது கூட V1 வரணும். சரிங்களா. ஏன் நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சிம்பிள் ஃப்யூச்சர்னு சொல்லி பழகாதீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏன்னா இந்த இடத்துல இது என்ன டென்ஸ்ன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கண்டிஷனலுக்கு இந்த பக்கம் சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1 அப்படி சொல்லி பழகுங்க. செகண்ட் கண்டிஷனலுக்கு இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட், இந்த பக்கம் வுட் ப்ளஸ் V1. இந்த 3யுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களை குழப்பறதுக்காக மீதி 3 கூட கொடுத்துருவாங்க. ஸோ ஷுட்டு, குட்டு, மைட்டு இது 3யும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 4ல் எது வேணாலும் வரலாம், மேக்ஸிமம் வுட்டு வரும், வுட் ப்ளஸ் V1. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஐ வான் எ லாட்டரி ஐ வுட் பை எ கார். எனக்கு மட்டும் லாட்ரி அடித்ததுன்னா நான் கண்டிப்பாக ஒரு கார் வாங்கிடுவேன். அதை அடிக்க வாய்ப்பே இல்லை, தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷனல் வாய்ப்பு இருக்குது, செகண்ட் கண்டிஷனல் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ வாய்ப்பில்லாத விஷயத்துக்கு தான் இப்படி சொல்லிகிட்ருக்கோம். இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை எ பிக் ஹவுஸ். வேர் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இம்ப்ராபபிள் கண்டிஷன், அதாவது செகண்ட் கண்டிஷனல் இருக்குது இல்லைங்களா. செகண்ட் கண்டிஷனலில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் பி ஃபார்ம் வெர்ப் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வேர் மட்டும்தான் பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இஃப் ஐ வந்தாலும் வேர் தான், ஹீ வந்தாலும் வேர் தான், ஷீ வந்தாலும் வேர் தான், இஃப் கார்த்திக் வந்தாலும் வேர் ரிச் அப்படி தான் நம்ம போடணும். நம்ம லாஜிக் பார்த்துட்டு வாஸ் இந்த இடத்துல நம்ம போடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் பை எ பிக் ஹவுஸ். பாருங்கள், வேர் சிம்பிள் பாஸ்ட்டு, வுட் ப்ளஸ் B1. இஃப் ஷி ஸ்டடிட் ஹார்டர் ஷி வுட் கெட் பெட்டர் கிரேட்ஸ். ஸோ ஸ்டடிடு சிம்பிள் பாஸ்ட்டு, வுட் ப்ளஸ் V1. இஃப் வி ஹேட் எ கார் வி வுட் டிரைவ் டு தி பீச். ஹேட் சிம்பிள் பாஸ்ட்டு, வுட் ப்ளஸ் V1. ஸோ இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட், அந்த பக்கம் வுட் ப்ளஸ் V1, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் கண்டிஷனல் பாருங்கள். தேர்ட் கண்டிஷனல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அதுக்கு வாய்ப்பு ஒரு 0.05% கூட இல்லை அப்படின்ற இடத்துல தான் தேர்ட் கண்டிஷனில் நம்ம பயன்படுத்தோம். ஏன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, இனிமேல் அந்த சுச்சுவேஷன் திரும்ப வரவே வராது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் மட்டும் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக 6ஆவதில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னா அப்படின்னா நடக்குமா? அது நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி இடத்துல அந்த தேர்ட் கண்டிஷனில் நம்ம பார்க்க வரும். இந்த இடத்துல இஃப் கிளாஸில் வர வேர்ப் எப்படி வரும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்னது? ஹேட் ப்ளஸ் V3. அதே மெயின் கிளாஸில் வர வேர்ப் எப்படி வரணும்? வுட்டு, ஷுட்டு, குட்டு, மைட்டு இது 4ல் ஏதாவது ஒன்று ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 பயன்படுத்துகிறோம். ஹேவ் ப்ளஸ் V3. ஸோ வுட்டு, ஹேவ், V3 அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்டர் ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ 35 ஆன பிறகு நான் டிஎன்பிஎஸ்சி இனிமேல் எழுத முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா நல்லா பாஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இனிமேல் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை, இனிமேல் நான் எழுதவே முடியாது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த தேர்ட் கண்டிஷனல் பயன்படுத்துகிறோம். ஸோ ஹேட் ப்ளஸ் V3னா அந்த பக்கம் வுட், ஹேவ், V3.
அடுத்தது இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்டர், சேம் அதே தான். அடுத்தது இஃப் ஷி ஹேட் கால்டு மீ, அவன் மட்டும் என்னை கூப்பிட்டுருந்துருந்தானா நான் அவளை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இப்போ அவள் ஆளே இல்லை, எங்கே போனான்னு தெரியல, அந்த விஷயமெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பேசலாம். ஹேட் ப்ளஸ் V3, இந்த பக்கம் would have V3. ஸோ இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ லாஜிக்காக 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோ கண்டிஷனல்னால் இந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷனல்னால் இந்த பக்கம் சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த பக்கம் will ப்ளஸ் V1. அடுத்து செகண்ட் கண்டிஷனலுக்கு இந்த பக்கம் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அந்த பக்கம் would ப்ளஸ் V1. அடுத்து தேர்ட் கண்டிஷனில் இந்த பக்கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது had ப்ளஸ் V3, இந்த பக்கம் would have V3. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஸ்டீமாக ஆவியாக மாறும். இது என்ன கண்டிஷன் ஆக்சுவலாக? வெரி குட், ஜீரோ கண்டிஷனல். ஜீரோ கண்டிஷனல்னால இங்கேயும் சிம்பிள் ப்ரெசன்ட், அங்கேயும் என்ன தான் வரணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரணும். ஸோ பதில் வந்து டர்ன்ஸ். கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இஃப் ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் ஷி டேஸ் தி ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஒர்க்ஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசன்ட், இது வந்து ஜீரோ கண்டிஷனல் இல்லை. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் வந்துச்சுன்னா அந்த பக்கம் வில் ப்ளஸ் V1 வரணும். ஸோ பை வில் ஃபினிஷ். அடுத்தது இஃப் ஐ டேஸ் யூ ஐ வுட் அப்பாலஜிஸ் இமீடியட்லி. பாருங்கள், இப்போ சபார்டினேட் கிளாஸில் வர வேர்ப் என்னன்னு கேட்குறாங்க, இஃப் கிளாஸில் வர வேர்ப் என்னன்னு கேட்குறாங்க. மெயின் கிளாஸ் அவன் கொடுத்துட்டான். மெயின் கிளாஸில் வுட் ப்ளஸ் V1 வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட்டு வரணும். கீழே இருக்கிறதுல எது சிம்பிள் பாஸ்ட்டு? வேர் தான் சிம்பிள் பாஸ்ட்டு. அடுத்தது இஃப் தே டேஸ் ஏ கார் தே வுட் ட்ராவல். இங்கேயும் சேம், மெயின் கிளாஸில் வர வேர்ப் கொடுத்துட்டு கண்டிஷனல் கிளாஸில் வர வேர்பை கேட்குறாங்க. வுட் ப்ளஸ் V1. ஸோ இந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட் பதில் வரணும். பதில் ஹேடு. இஃப் சி டேஸ் டு தி டாக்டர் ஏர்லியர் ஹீ வுட் ஹாவ் ரெக்கவர்டு பை நவ். would have recovered. பாருங்கள், தேர்ட் கண்டிஷனல். ஸோ இந்த தேர்ட் கண்டிஷனலில் இந்த பக்கம் வர வேர்ப் எப்படி வரணும்? had ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஸோ பதில் வந்து had gone. இஃப் இட் டேஸ் டுமாரோ வி வில் கேன்சல் தி பிக்னிக். பாருங்கள், வில் ப்ளஸ் V1, வில் ப்ளஸ் V1னாவே ஃபஸ்ட்டு கண்டிஷனல். ஃபஸ்ட்டு கண்டிஷனல்னாவே இந்த பக்கம் சிம்பிள் ப்ரெசன்ட் வரணும். ரைன்ஸ் தான் பதில். அடுத்தது இஃப் ஐ டேஸ் எ டைம் மிஷின் ஐ வுட் விசிட் தி பாஸ்ட். வுட் ப்ளஸ் V1 வந்திருக்கு. ஸோ அந்த பக்கம் சிம்பிள் பாஸ்ட் வரணும். ஹேட் தான் பதில். இஃப் தே டேஸ் தி ட்ரெயின் எஸ்டர்டே தே வுட் ஹாவ் அரைவ்டு ஆன் டைம். வுட் ஹாவ் அரைவ்டு, வுட் ஹாவ் V3 வந்திருக்கு. ஸோ தேர்ட் கண்டிஷனல், அந்த பக்கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஸோ ஹேட் காட் தான் பதில். அடுத்தது இஃப் பிளான்ஸ் டோன்ட் கெட் சன்லைட் டோன்ட் கெட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அது இல்லாமல் இது வந்து யுனிவர்சல் ஃபேக்டாக, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் மட்டும் யுனிவர்சல் ஃபேக்டாக இல்லை வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனலான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. தண்ணிக்கு சன்லைட் கிடைக்கலனாவே செடி கண்டிப்பாக என்ன ஆயிரும்? செத்துரும். ஸோ இது யுனிவர்சல் ஃபேக்ட் தான். ஸோ இந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான், அந்த பக்கமும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் பயன்படுத்தணும். ஸோ பதில் வந்து டை தான். வில் டை போட்டுறாதீங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இஃப் ஷி ஹேட் சேவ்டு மோர் மணி, பாருங்கள் ஹேட் சேவ்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ தேர்ட் கண்டிஷனல் would have V3 தான் பதில். would have bought தான் பதில். சரிங்களா? ஸோ கண்டிஷனல் கிளாஸு 4 தான். 4மே தெளிவாக வேர்பை வச்சு மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.